நல்லபடியாக ஷீரடியில் வந்து சாய்பாபா தரிசனம் பண்ணியாச்சு. ஷீரடி சுற்றி இருக்கிற எல்லா கோயிலும் போயாச்சு. சனி சிக்னாப்பூர், சிவ கோயில், அப்பன் கோயில், அப்புறமா வந்து ஓல்டு ஷீரடின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. சாவடி, துவாரகமாயின்னு சொல்லிட்டு முக்கியமான என்னென்ன இருக்கோ எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தாச்சு. நல்லா ஷீரடி சுற்றி பார்த்தோம். சாய்பாபா நல்லா தரிசனம் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஷீரடி வரவங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் எல்லா வீடியோவும் வந்து அழகாக நான் சொல்லியிருப்பேன். எப்படி ஷீரடி வரணும், ஷீரடி வரதுக்கு முன்னாடி எப்படி ஆன்லைன் எல்லாமே புக் பண்ணிட்டு வரணும், ஷீரடிக்கு வந்து நீங்கள் எங்கே சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு அழகாக எல்லாமே சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஷீரடிக்கு ரிட்டர்ன் போகிறது ஃப்ளைட்டில் போகிறேன். ஷீரடி டு சென்னை வந்து இண்டிகோ ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கேன் ஆன்லைன்லேயே வந்து. அதுவும் நான் ஆல்ரெடி சொல்லி எப்படி புக் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். என்னால் முடிஞ்சவங்க ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப என்னென்ன கொண்டு போகக்கூடாது கொண்டு போகணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறப்ப சார்ஜர், பவர் பேங்க்கு இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து லக்கேஜ், பெரிய லக்கேஜ் இருக்குல்ல பேகேஜ், அதில் வைக்கக்கூடாது நீங்கள். ஏன்னா அது தனி ஃப்ளைட்டில் போகும், ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அதனாலே வந்து நீங்கள் அந்த சார்ஜரு, பவர் பேங்க்கு எல்லாமே வந்து உங்கள் ஹேண்ட் பேக்கு அந்த பேகேஜை வச்சுட்டு எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் ஃப்ளைட்டில். இந்த இண்டிகோ ஃப்ளைட்டில் நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறதுனால ஒருத்தருக்கு லக்கேஜுடைய வெயிட் வந்து 15 kg 15 கிலோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போனோம். அப்படி தான் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுறப்போ. ஸோ நீங்கள் வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்ற பட்சத்தில் லக்கேஜ் பெரிய பேக்கில் வந்து சார்ஜரு, அப்புறமா வந்து பவர் பேக் எதுவும் வைக்காதீங்க. அது ஹேண்ட் பேக்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வெயிட் எக்ஸஸாக போகக்கூடாது. உங்களுக்கு கொடுத்த வெயிட் அது கூட எடுத்துகிட்டு போங்க. அப்படி வெயிட் அதிகமாகிடுச்சா அங்கே எக்ஸ்ட்ரா காசு வந்து நம்ம அந்த வெயிட் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஷீரடிக்கு போகிறப்போ முக்கியமாக நீங்கள் எந்த ஊருக்கு ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தாலும் நீங்கள் அந்த வெயிட் அந்த 15 கிலோனா அந்த 15 கிலோ கூட எடுத்துகிட்டு போக பாருங்கள். எக்ஸஸாக வெயிட் போச்சு நீங்கள் காசு கட்டிட்டு அந்த எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது 2 பாயிண்ட் முக்கியமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிபாசிட் டைம்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு 2 hours முன்னாடியே ஏர்போர்ட் போயிடுங்க. ஸோ பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ 2.5 hours முன்னாடியே நீங்கள் ஏர்போர்ட் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எங்களுக்கு வந்து 5:30 5 o'clock ஃப்ளைட்டு. நாங்கள் வந்து 2:30 3 o'clock நாங்கள் அங்கே இருக்கிற மாதிரி நாங்கள் பார்ப்போம். 2 hours பிஃபோராகவே நாங்கள் கிளம்பிடுவோம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த ஷீரடி பிளாக் வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோ நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷீரடி பிளாக் வீடியோவை. ஷீரடி பார்க்க முடியாதவங்க வந்து கண்டிப்பாக ஏன் மூலிமா இந்த வீடியோ மூலிமா சாய்பாபா இருக்கிற இடத்த சுற்றி பார்ப்பாங்க. நீங்கள் இந்த ஷீரடி பிளாக் வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸையும் பார்த்து முக்கியமாக இந்த ஆன் டைம் பிளாகை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, கண்டெய்னர் பிஸ்னஸ். வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள், என்னென்ன தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற பிஸ்னஸ் வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் வந்து லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் இருக்குது. அழகாக நீங்கள் பண்ணலாங்க ஒரு கண்டெய்னர் வச்சு. ஸோ நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்னால் நீங்கள் வந்து ஒரு கடை வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதே மாதிரி வந்து ஒரு பொட்டிங் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்புறம் ஃபேன்சி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் ஒரு பில்டிங் வாடகை கட்டணும், அப்போ கரண்ட் பில் கட்டணும். அந்த வாடகைலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏகப்பட்ட ரேட் அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப காசு அதிகம். இப்போலாம் ஒரு காம்பேக்டாக ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு போர்ட்டபிள் எங்கே வேணால் கொண்டு போகலாம். அந்த கண்டெய்னர்லேயே வந்து இப்போலாம் நீங்கள் ரோட் சைடில் நிறைய பார்த்துருப்பீங்க, மெயின் ரோட்டில் பார்த்துருப்பீங்க. அழகாக கண்டெய்னர்லேயே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறமா வந்து நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் தான் அந்த கண்டெய்னர் வச்சு அழகாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ சொல்ல வரேன். நம்ம சப்ஸ்கிரைப் வந்து ஆரம்பிச்சிருக்கிற கண்டெய்னர் வச்சே வந்து அதே மாதிரி வந்து கண்டெய்னர் அழகாக நீங்கள் வீடு செட்டப்பை நீங்கள் பண்ணலாம். ஒரு ஹோம் செட்டப் வந்து கண்டெய்னர் நீங்கள் பண்ணலாம். ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் வந்து செட்டப் பண்ணி அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு தனி காசு, எல்லாம் தனி காசு ஆகும். ஒரு லேண்ட் மேலே வீடு கட்டுறதுக்கு தனி காசு ஆகும், 15-20 lakhs ஆகும். ஸோ ஒரு பிஸ்னஸ் இப்போ லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறீங்க, ஸோ நீங்கள் ஒரு வில்லா கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, அப்புறம் வந்து ஒரு ரெசார்ட் கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஸோ அந்த ரெசார்ட் வீடெல்லாம் வந்து அந்த பில்டிங் கட்டுறது ஏகப்பட்ட செலவாகுங்க. ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் அழகாக நீங்கள் கண்டெய்னர் வச்சு அழகாக நீங்கள் வந்து ஒரு செட்டப் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் கண்டெய்னர் வச்சு அது உள்ளே வந்து ஒரு ஹோம் செட்டப், ஒரு வில்லா செட்டப், ஒரு ரெசார்ட் செட்டப் அழகாக கொண்டு வந்து ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் அழகாக நீங்கள் பண்ண ஒரு காம்பேக்டாக இருக்கும், போர்ட்டபிளாக அழகாக நீங்கள் கொண்டு போய் நீங்கள் ரெசார்ட்டோ வில்லாவோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணலாம், ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி இந்த கண்டெய்னர் வச்சு நீங்கள் அழகாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த கண்டெய்னர் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது புதுசாக அந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, நான் இப்போ கண்டெய்னர் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நான் சொல்லிட்டேன். அந்த கண்டெய்னர் ரேட் எவ்வளோ தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா இப்போ வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் எப்படிலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி கண்டெய்னர் வச்சு அழகாக சொல்லுவார். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் ஆரம்பிச்சிருக்கால அவருடைய காண்டாக்ட் நம்பர் வீடியோலேயே லாஸ்ட்டாக வரும். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க கண்டெய்னர் வச்சு அழகாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு லைஃப் ரன் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டெய்னர் பிஸ்னஸோடைய நேம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 4 Roots. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இங்க கண்டெய்னர்ஸ் பார்க்க வந்திருக்கோம். இந்த கண்டெய்னர்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஒரு காஃபி ஷாப்பா மாத்திக்கலாம், ஒரு ஆஃபீஸ் ரூமா மாத்திக்கலாம். நம்ம வந்து இதை வந்து எங்க வேணா டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. இதுல என்ன பெனிஃபிட்னா நம்ம அப்ஃப்ரண்டா பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட செலவை கம்மி பண்ணோம். இதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கு. இட்ஸ் லைக் கோல்ட்.
நம்மளுக்கு நாள் ஆக ஆக இதோட ரேட்டு கூட்டிட்டு தான் இருக்க போகுது. இதோட உறுதித்தன்மையை பத்தி நம்ம கவலைப்படவே வேண்டாம். இதே மாதிரி எங்ககிட்ட இன்னொரு மாடல் இருக்கு, போர்ட்டபிள் கண்டெய்னர் யூனிட்ஸ். இதோட பெனிஃபிட் என்னன்னா நம்ம ஈஸியா இங்க வேணா எடுத்துக்கொண்டு போய் அசம்பிள் பண்ணிக்கலாம். நமக்கு பெரிய பெரிய ட்ராலிஸ் ட்ரக்ஸ் எல்லாம் தேவையில்லை. சின்ன ஒரு குட்டியான இருந்தா போதும், இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ஈஸியா அசம்பிள் பண்ணிக்கலாம். இதை கொண்டு வந்திருக்க மெயின் ரீசனே நம்ம ஒண்ணு பண்ணணும்னு ஆரம்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இடம், கட்டடம் இதுதான் தேவைப்படுது. அப்படிங்கிற போது இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு இதை நம்ம செயல்பட்டோம்னா நம்மளுக்கு ஆகக்கூடிய முதலீட்டுல நம்ம இதை கம்மி பண்ணி நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணலாம். உங்களுக்கு வேற எதுவும் தகவல் தெரியணும்னா எப்ப வேணாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். நான் இப்போ எங்கே வந்துருக்கேன்னா பஞ்சாப் தட்கான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, சாய் பன்ஸ். ஸோ உள்ளே போய் சாப்பிட போகிறேன், வாங்க போய் சாப்பிட்டு பார்ப்போம். நாங்கள் லஞ்சுக்கு ஆந்திரா தாலி வாங்கியிருந்தோம். இங்கே சாம்பார் நல்லா இருக்கு, தால் நல்லா இருக்கு, பொரியல் நல்லா இருந்தது, ரசம் நல்லா இருந்தது, தை நல்லா இருந்தது. ஆனால் வந்து அவங்க ஏதோ குழம்பாய் கொடுத்துருந்தாங்க, என்ன குழம்புன்னு தெரியல, அது மட்டும் ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அழகாக நீங்கள் அந்த ஆந்திரா தாலி வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் லஞ்சுக்கு. ரூம்லாம் செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அங்கே இருந்த கேப் புக் பண்ணியிருக்கோம். நான் இருந்த துவாரத்திலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு பெர்சன் 100 ரூபா கேட்குறாங்க, கொஞ்சம் தூரம்னு சொல்கிறாங்க. சரி அப்படியே ஏர்போர்ட் போயிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான் சென்னைக்கு. ஃப்ளைட் வந்து 5:30 தான். நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்போர்ட் போயிடலாம், 2:30ன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போயிட போகிறோம். வாங்க ஏர்போர்ட்டில் போயிட்டு ஏர்போர்ட் சுற்றி காட்டுறேன் வீடியோவில் உங்களுக்கு. நான் இப்போது ஷீரடி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக வந்திருக்காங்க. நான் ஃப்ளைட்டில் தான் போக போகிறேன் சென்னைக்கு. ஸோ இங்கே பாருங்கள் என் பின்னாடி இருக்க ஷீரடி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சொல்லி போட்டிருக்கு. நீங்கள் யாரெல்லாம் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைமாக போக போகிறீங்களோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைமாக ஃப்ளைட்டில் போக போகிறீங்க ஃப்யூச்சர்லன்ற பட்சத்தில் இந்த வீடியோவை பாருங்கள். நான் இன்ஃபர்மேஷன் வீடியோ கண்டிப்பாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். நான் இப்போ உள்ள போய் ஏர்போர்ட்டை சுற்றி காமிச்சிட்டு என்னென்ன ப்ராசஸ் சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு ஒரு செக்இன் எப்படின்னு சொல்லிட்டு வரேன் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறத ஷீரடி ஏர்போர்ட். அங்கே பாருங்கள், இங்கேயே ஷாப்லாம் இருக்குது. ஒரு சின்ன ஏர்போர்ட் தான் இது, பட் நல்லா இருக்குது. நல்லபடியாக ஷீரடி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. வந்துட்டு செக்இன்லாம் பண்ணியாச்சு, டிக்கெட்டும் கையில் வாங்கிட்டேங்க. பாருங்கள், ஷீரடி சென்னை டிக்கெட் வாங்கிட்டேன். சூப்பராக இப்போ பறக்க போகிறோம் ஃப்ளைட்டில். ஆக்சுவலாக என்னென்னா செக்இன் பண்ணுறப்போ இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம், இன்ஃபர்மேஷன் விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. எனக்கு நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை ஸ்டார்டிங்லேயே வந்து செக்இன் பேக் செக் பண்ண சொல்லுவாங்க. அவங்க ஒரு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உங்ககிட்ட வந்து டால்கம் பவுடர் இருக்கான்னு கேட்குறாங்க. சரிங்களா, நம்ம ஃபேஸில் போட டால்கம் பவுடர்னு கேட்குறாங்க. அப்படி இருந்தால் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் டால்கம் பவுடர் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து பெரிய லக்கேஜ் பேக் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வந்து ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகக்கூடாது, லக்கேஜ் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எங்களால் லக்கேஜ் ஓப்பன் பண்ண முடியல, அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். டால்கம் பவுடர் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இதில் வச்சுக்கோங்க, லக்கேஜில், ஹேண்ட்பேக்கில் வச்சுக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்புறமா வந்து ஒருத்தருக்கு 15 கிலோ வெயிட்டு எங்களுக்கு கரெக்டாக வெயிட்டாக இருந்துச்சு. நாங்கள் செக்இன் பண்ணியாச்சு, டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நான் கிளம்ப போகிறேன், அவ்வளோதாங்க. இப்போ நான் கிளம்ப போகிறேன், அவ்வளோதான் ஃப்ளைட்டுக்கு. நான் இப்போ ஷீரடி ஏர்போர்ட்டை காட்டுறேன் பாருங்கள். எனக்கு வந்து கேட்டே கொடுத்துருக்காங்க, கேட்டு தான் போய் ஃப்ளைட் ஏறணும். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம். ஷீரடி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் உள்ளே வந்தாச்சு. அதே மாதிரி வந்து செக்இன் பண்ணியாச்சுங்க, போர்டிங் பாஸை வாங்கியாச்சு சூப்பராக. இதே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் உள்ளே வரதுக்கு அப்பயே வந்து ஏகப்பட்ட செக்கிங் இருக்குது. என்னென்னா நீங்கள் ஆதார் கார்டு ஒரிஜினல் கையில் வச்சுக்கணும், டிக்கெட் மொபைலில் இருக்கணும். அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பி வச்சுக்கலாம், ஹார்ட் காப்பியை வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து டால்கம் பவுடர், ஃபேஸில் போடுற பவுடரை வந்து நீங்கள் வந்து பெரிய லக்கேஜில் வைக்கணும், ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கூடாது, அலோவ் பண்ண மாட்டுறாங்க. ஒன்று தூக்கி போடணும். அப்படின்னா நீங்கள் பெரிய ஓப்பன் பண்ணி பெரிய லக்கேஜில் வைக்கணும். சரிங்களா, நீங்கள் உள்ளே வந்து செக்கிங் ரொம்ப பலமாக இருக்காங்க. பெல்ட் வந்து எடுத்துடணும், அப்புறமா வந்து பர்ஸ் எடுத்துடணும், அப்புறமா வந்து வாட்ச் எடுத்துடணும். இதெல்லாம் பேசிக் செக் எங்கே போனால் இருக்கும். வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடாது, வெறும் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி லேப்டாப்பு, பென்ட்ரைவ் எல்லாம் தனியாக எடுத்துடணும்.
நீங்கள் இதெல்லாம் செக்கிங்லாம் வெயிட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக போங்க. ஏர்போர்ட்டுக்கு போனால் இவ்வளோ செக்கிங் தாண்டி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. போர்டிங் பாஸ் அந்த அப்புறமா தான் இவ்வளோ செக்கிங் சொல்கிறேன் நான். இப்போ இந்த பெல்ட்டு, வாட்ச்சு, ஹெட்செட்டு, எதுவாக இருந்தாலும் ஃபோனு எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு வெறும் கர்ச்சி மட்டும் வச்சுட்டு இப்போ நிற்கணும். அவங்கவுங்கள ஸ்கேன் பண்ண அப்போவே உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ தண்ணி பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க, வெறும் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட் டைமாக ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு தான் இது. நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு, ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு இது தெரியாது. என் மூலிமா இன்ஃபர்மேஷன் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், இங்கே தான் வந்து ஃப்ளைட்லாம் நிற்கும். பிளர்ராக இருக்குது, கண்ணாடி இருக்கிறதுனால தெரியல. ஸோ இங்கே தான் ஃப்ளைட்லாம் வந்து நிற்கும். எனக்கு வந்து கேட்டு கொடுத்துருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ளைட் டிபார்ச்சர் டைமே காட்டுறாங்க இப்போ என்ன ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பஸ்ஸே நிற்குது ஃப்ளைட்டுக்குள்ள நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இந்த ஏர்போர்ட்டில் வந்து அங்கே பாருங்கள், சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட சார்ஜர் இருக்குது. நீங்கள் ஃபோன் வேணால் இங்கே ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஷீரடி ஏர்போர்ட்டில் வந்து என் பின்னாடி ஒரு கடை தெரியுதா? இந்த கடையில் தான் நான் போய் வந்து ஜூஸ்க்கு ஒன்று கேட்டேங்க. ஒரு சின்ன டின் பாட்டில் மாதிரி இருக்க ஃபேண்டா, அதிகபட்சம் 70 ரூபா இருக்குங்க. நான் போய் 170 இது இங்கே மட்டும் இல்லை, ஏர்போர்ட்டில் போய் நீங்கள் எது வாங்குறதா அந்த கடையில் எல்லாம் செம்ம அதிகமாக இருக்கும். மாலில் எப்படி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஏர்போர்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஷீரடி ஏர்போர்ட் ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டுங்க. சின்ன ஏர்போர்ட்னால பெருசாக ஒன்றும் இல்லை. டெர்மினல் 1 வந்தோம், செக்இன் பண்ணோம். அப்புறமா இங்கே செக்இன் பண்ணாங்க, அவ்வளோதாங்க. என் எதிர்க்க வந்து கேட் இருக்குது, நம்ம அப்படியே ஃப்ளைட் ஏற வேண்டியதான். ஒரு சின்ன ஏர்போர்ட் தான், அவ்வளோதான். இது ஒரு 2-3 கடை தான் வச்சுட்டாங்க, எல்லாம் ரேட் அதிகமாக இருக்குங்க, அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் ஷீரடி வந்தால் நான் சொன்ன மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு வாங்க. செக்இன் பலமாக இருக்கும். தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வராதிங்க, டால்கம் போட்டு எடுத்துகிட்டு வராதிங்க. இது 2 ரொம்ப முக்கியம். மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எல்லாமே வந்து தனி எடுத்து காட்டணும், சரிங்களா? பென்ட்ரைவாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, சார்ஜராக இருந்தாலும் எல்லாமே தனி எடுத்து காட்டணும். இது ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. அங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளைட் வந்திருக்கு, இண்டிகோ ஃப்ளைட்டு. இங்கே பிளர்ராக இருக்க எதாவது காட்ட முடியல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு இது மூலிமா காட்ட ட்ரை பண்ணுறேன். அங்கே பாருங்கள், போர்டிங் காட்டுறாங்க. அங்கே 66075 சென்னை, டு சென்னை ஷெட்யூல் 5:30 மணிக்கு போட்டிருக்காங்க, 5:10க்கு. இப்போ நம்ம லைனில் நிற்க போகிறோம். போர்டிங் பாஸ் எப்பயும் வாங்கியாச்சு, கரெக்டான டைமு. எங்களுக்கு கூப்பிட்றாங்க சென்னை ஃப்ளைட்டுக்கு. போய் நின்று ஃப்ளைட்டில் பறக்க போகிறோம். வாங்க, என் ஃபஸ்ட் டைம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. வாங்க பார்ப்போம். நம்ம போகிற ஃப்ளைட் அங்கே நிற்கிது. அங்கே பாருங்கள், இந்த ஃப்ளைட்டு தான் நம்ம போகிறோம். அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. வாங்க உள்ளே போய் காட்டுறேன். அப்படியே வாங்க, அப்படியே ஃப்ளைட் வ்ளாகை பார்ப்போம். நாங்கள் போகிற பஸ்ஸு வந்துச்சு, இண்டிகோ பஸ்ஸு. அப்படியே உள்ளே ஏறுவோம், வாங்க. அங்கே பாருங்கள் ஃப்ளைட்டு, நாங்கள் போகிற இண்டிகோ ஃப்ளைட்டு செம்மையாக நிற்குது, டைட்டானிக்காக நிற்குது, சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளைட்டு தான் போகிறோம். இப்போ நம்ம வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் பேக் சைடில் புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்படி தான் போனோம்.
இல்லையா? இதாங்க ஃப்ளைட்டு. சரிங்க, இப்படிதான் இருக்கும். இதே லக்கேஜ் இங்க விற்கணும். நீங்க இது மாதிரி பேக்லாம் மேல வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வந்து கரெக்டா உட்காந்துரும் உங்க சீட்ல. நல்லபடியாக இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து உட்காந்து சீட்டில் செட்டில் ஆயாச்சு. விண்டோ சீட்டில் உட்காந்துருங்க பாருங்கள். நான் இப்போது நல்ல வியூ பாயிண்ட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு சூப்பர் வியூ பாயிண்ட்டில் இந்த ஃப்ளைட்டில் காட்டுறேன். அப்புறமா இந்த ஃப்ளைட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜம்முன்னு உட்காந்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஸ்மோக்கே ஆன் பண்ணிடுறாங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. எல்லாரும் சீட்டில் செட்டில் ஆகிறாங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. லெக் ஸ்பேஸும் பார்க்க சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த இண்டிகோ ஃப்ளைட்டில். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, ப்ளீஸ் டர்ன் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரீடிங் லைட்டு இங்க கொடுத்துருப்பாங்க. இங்க ஃப்ளைட்ல और विंडो शेड्स खुले रखें. टेक ऑफ और लैंडिंग के लिए निर्भर. As we prepare for takeoff, keep the eye clear with விண்டோ வியூ பாயிண்ட் செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. நான் லேண்டிங் சூப்பரா ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. சீட் பெல்ட் எப்படி போடணும்னு நான் சொன்ன ஃப்ளைட்ல. சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. Ladies and gentlemen, boys and girls, welcome aboard Indigo Blue Chip members. सुरक्षा सबसे महत्वपूर्ण है और हम आपसे अनुरोध करते हैं कि आप इस पर அங்க பாருங்க, ஷேடி டாப் வியூ செம்ம கிரீனிஷா பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. வேற லெவலில் டாப் வியூ இருந்து ஷேடி பார்க்கறதுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிளவுட் வியூ வந்துட்டே வருது. அந்த கிளவுட் வியூ வர வர ஷேடி டாப் வியூ வந்து போயிட்டே வருது. கிளியர் கட்டா கிளவுட் வியூ போக போக வேற லெவலில் இன்னும் டாப்ல போக போறோம் ஃப்ளைட்ல. வாங்க அப்படியே பார்ப்போம். அங்க பாருங்க, ஃபுல்லா பனிமூட்டமா இருக்கு. அவ்வளோ புகையா இருக்கு, செம்ம கிளவுடியா இருக்கு. வடிவில் ஒரு படத்தை சொல்றாரு, என்ன அவ்வளோ பனிமூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படிதான் இருக்கு, செம்ம கிளவுடி எஃபெக்டா பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்கு. நம்ம கீழே இருந்து ஃபிளைட்டை பார்த்துருக்கோம், பட் டாப் வியூல அந்த கிளவுடில ஃபிளைட்ல பார்க்கறது வந்து சூப்பருங்க, சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ என் மூலமா இந்த வீடியோ நீங்க இந்த ஃபிளைட்ல கிளவுட் வியூ பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல பறந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. காலெல்லாம் அடைக்குது, வயிறெல்லாம் கலக்குது, தலைலாம் சுத்துது லைட்டா. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக போகிறவங்களுக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் இந்த ஆன் டைம் யூடியூப் சேனலில்.
கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஃப்ளைட் ப்ளாக் வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் போட எக்ஸைட்மெண்ட் எங்களை மாதிரி உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா டாப் வியூல இருந்து நம்ம சென்னை சேப்பாக்கம் தெரியுது, அங்க பாருங்க. சேப்பாக்கம் ground. அங்க பாருங்க கிண்டி கத்திப்பாறை பீச் ஈவினிங் டைம்ல செம்மையா இருக்கு. அதே மாதிரி நம்ம சென்னை வியூவும் வந்து ஈவினிங் டைம்ல செம்மையா இருக்கு. பில்டிங்ஸ் அப்புறமா வந்து அந்த மெட்ரோ எல்லாம் பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. ட்ரெயின் எல்லாம் பாக்குறதுக்கு இப்போ நம்ம சென்னையில சூப்பரா லேண்டிங் ஆக போறோம். இந்த ஃபிளைட் லேண்டிங் வீடியோ பாருங்க. நாங்கள் வந்த ஃப்ளைட் இதுதான். அப்புறம் பார்த்துக்கோங்க. இங்கே உங்கள் லக்கேஜ் வரும், நீங்கள் அதை பார்த்து தேடி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லேண்டிங் ஆனவொன்னே ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வந்து பேக்காக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான லக்கேஜ் கண்டிப்பாக இங்கேருந்து வரும்.
நல்லபடியாக ஷீர்டிலேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் வந்தாச்சுங்க. சூப்பராக லேண்டிங் பண்ணாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. டேக் ஆஃபும் லேண்டிங்கும் சும்மா அருமையாக இருந்தது. சென்னை வியூ வந்து நைட் வியூவில் சும்மா சூப்பராக இருக்குது. மெரினா பீச்லாம் கீழே நாங்கள் விளையாடி இருக்கோம், பட் மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. சென்னை சிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டினாலும் ஃப்ளைட்டில் போய் ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃப்ளைட்டை பற்றி நான் சொல்லியிருப்பேன், இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். ஃப்ளைட்டில் எப்படி போகணும், எப்படி ஆன்லைனில் புக் பண்ணோம், செக்கிங் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இந்த ஃப்ளைட் vlog வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் யாராச்சும் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் போகிறவங்களா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் ஃப்ளைட்டை பற்றி. நீங்கள் இந்த ஷீர்டி vlog கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஷீர்டி டே 1 ட்ரெயினில் இறங்கிட்டு அப்புறமா ஷீர்டி அக்காமடேஷன் எப்படி ரூம் புக் பண்ணணும், அதே மாதிரி ஷீர்டியில் ஆரத்தை எப்படி புக் பண்ணணும், தர்ஷனுக்கு எப்படி புக் பண்ணணும், ஷீர்டி சுற்றி கோயில் சுற்றி காமிச்சிருப்பேன். அதே மாதிரி ஷீர்டி சுற்றி இருக்கிற கோயிலான சுற்றி காமிச்சிருப்பேன். இதை ஷீர்டி vlog மொத்தமாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சுற்றி சாய்பாபா என்னென்ன சாய்பாபா வாழ்ந்த இடத்த நான் காமிச்சிருப்பேன். பழைய காலத்து ஓல்டு ஷீர்டியை காமிச்சிருப்பேன். இது மாதிரி ஷீர்டியில் என்னென்ன முக்கியமான ஸ்பாட்டோ எல்லாமே இந்த வீடியோ நான் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி சாய்பாபாவுடைய மகத்தான வாழ்க்கை வரலாறு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கண்டிப்பாக இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். அப்புறம் பார்க்கும் நான் காமிச்சிருப்பேன், ஷீர்டி பார்க்கு. என்னால் முடிஞ்ச இருக்கும் இந்த ஷீர்டி vlog வீடியோவில். நான் ஃபஸ்ட் டைம் ஷீர்டி போகிறேன், அதனால் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். பட் நிறைய பேர் போக முடியாதவங்க இருப்பாங்க, போகணும்னு ஆசைப்படுறவங்களும் இருப்பாங்க. அவங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோலாம் கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பார்க்கணும். ஏன்னா போக முடியாத நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வீடியோ பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோலாம் பார்த்து ஷீர்டி பார்த்து சாய்பாபாவை பார்த்து சாய்பாபாவுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டுட்டு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த ஷீர்டி vlog வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? டாடா பை, see you.